அப்படி தயாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு காண்டுனா காண்டு. அப்படி ஒரு காண்டு. அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு கோவமா திரும்பியும் ஒரே ரேங்க். எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. எவ்வளோ நாளைக்கு அது எப்படி அந்த தடவை நல்ல எஃபோர்ட் தானே போட்டேன். எப்படி நாங்கள் 2 பேரும் ஒரே ரேங்க் வருவோம் அப்படின்னு ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஹேஜுனும் அதான் தெரியல மச்சான், நீயும் படி படின்னு படிக்க, அவனும் படி படின்னு படிக்கிறான். 2 பேரும் விழுந்து விழுந்து படிக்கீங்க. லாஸ்ட்டு ஒரே ரேங்க்ல வந்து நிற்கீங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியலடா. அது என்ன ஒரே ரேங்க் வந்தால் தான் என்ன இப்போ? அவனும் அடிச்சுக்கிறான், நீயும் அடிச்சுக்கிற. இதில் என்னடா ஒரு லாஜிக்கே இல்லை. எல்லாம் ஒரு ரேங்க் தானே. உனக்கு புரியாது ஹேஜோன். எனக்கு வின் பண்ணுறது மட்டும்தான் பிடிக்கும், லாஸ் பண்ணுறது பிடிக்காது. நான் ஃபஸ்ட் ரேங்க்னா நான் மட்டும்தான், அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் டே போடாடே, எங்கே நாங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம், என் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு நான் மட்டும்தான் நீ மட்டும்தான் சரி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி தான் ஒரு வாய்ஸ். அப்புறம் ஜியான், திரும்பியும் நம்ம 2 பேரும் ஒரே ரேங்க் வந்திருக்கோம். இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்? எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் இனி பிரியாத ஒரு உறவுக்குள்ளே போயிட்டோன்னு தோணுது அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். அதுக்கு ஜங்குக் தான், இங்கே பாரு தயாங், வாயை உடச்சிருவேன், ஓவராக ஆடாதுன்னு, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்குறாங்க. நீ எத்தனை எக்ஸாம்னாலும் பார்த்துக்கோ ஜங்குக், ஆனால் நம்ம 2 பேர் தான் எப்போதும் ஒன்றா வருவோம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அப்படின்னு ஜங்குக் அப்படின்னு தயாங் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். நம்ம ஜங்குக் தான் கேட்க கேட்க இன்னும் காண்டாகுது. இப்போ அப்படி பெல் அடிக்குது. எல்லோரும் அப்படி கிளாஸ் முடிஞ்சு அப்படி கேஃபிடேரியா அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தேங்க ரொம்ப ஜாலியாக அவன் வந்து ஒரு இது இப்படி ஒரு நடந்ததே ஒரு கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டு சுற்றிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி இருக்க முடியல. பிகாஸ் அவனுக்கு வின் பண்ணுறது மட்டும்தான் பிடிக்கும், தோற்று போகிறது சுத்தமாக பிடிக்காது. யாராக இருந்தாலும் ஓகே தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால் அது அவன் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டையே வரக்கூடாது, 2 பேரும் சேம் அப்படிங்கிறது வரவே கூடாது. அவன் மட்டும்தான் யூனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால் அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அதுவும் நம்ம தயாங்க இப்படி கேஷுவலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்க பார்க்க அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. பார்த்துட்டே இருக்கான். அங்கே தயாங்க அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான், இதோடு நிறுத்திக்கலாம், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும்,